செவத்துலலாம் இடிச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் ஹோலியா வாழணும் ஆண்டவரே, எனக்கு ஹோலியா வாழணும். ஏன்னா பரிசுத்தமாக்குற ஒரே கர்த்தர் கடவுள் இயேசப்பா மட்டும்தான். அவர் ஒரு மனுஷனை தொட்டுட்டாருன்னா அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறும். இன்னைக்கு பாருங்க, நீங்க எல்லாருடைய முகம் நல்லா தான் இருக்கு, நீங்க எல்லாருமே பரிசுத்தமாக தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ளே ஒரு அக்கிரம சிந்தை, யாருக்கும் தெரியாத ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தரை பார்க்கிறார், கர்த்தரை பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க இருந்து போகும்போது நான் ஒரு புது மனுஷனா போகணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை கிருபைகளை நான் பயன்படுத்தணும். உன்னை சாதாரணமான ஒரு காரியத்திற்காக கர்த்தர் அழைக்கல தம்பு, தங்கச்சி, உன்னை ஒரு சாதாரணமான காரியத்துக்காக கர்த்தர் அழைக்கல. ஆனா பிசாசு உன்னை அழகா டைவர்ட் பண்ணி உன்னை எப்படியாவது பாவத்தில் சிக்க வச்சு உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு எத்தனையோ பிளான் பண்றான். ஆனா அப்பா எதிர்பார்க்கிறாரு, நீ பாவம் செஞ்சுதான் நீ சம்பாதிக்கணும்னு இல்ல மகன், நீ பரிசுத்தமா வாழ்ந்தனாலே பதவி உன்னை தேடி வரும், பட்டம் உன்னை தேடி வரும், பணம் உன்னை தேடி வரும், எல்லாத்தையுமே நான் உனக்கு தருவேன், சகலத்தையும் நீ தருவேன். நீ எதையுமே தேடி போக வேண்டாம். நீ என்ன நினைக்கிற